உலகத்தில் சிங்கங்கள் எப்போதுமே ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்தே பார்க்கப்படுகிறது. இந்திய அரசர்கள் எல்லோரும் சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசாட்சி செய்ததாக சொல்கிறார்கள். விக்ரமாதித்தன் அமர்ந்த சிம்மாசனம் மிகவும் புகழ் வாய்ந்தது. இந்திய கடவுளான காளியின் வாகனமே சிங்கம்தான். அதனால் சிங்கமும் அதன் கர்ஜனையும் எல்லோரையும் கவரக்கூடியதாக இருந்தது. உலகத்தில் உள்ள 7 கண்டங்களில் ஆசியா, ஆப்பிரிக்கா ஆகிய 2 கண்டங்களில் மட்டும்தான் சிங்கங்கள் உயிர் வாழ்கின்றன. ஆசியா கண்டத்தில் இந்தியாவில் மட்டும்தான் சிங்கங்கள் காணப்படுகிறது. இந்தியாவில் பல காடுகள் இருந்தாலும் குஜராத்தில் உள்ள கிர் காடுகளில் மட்டும்தான் சிங்கங்கள் வாழ்கின்றன. இந்த காட்டை பற்றி சொல்லும்போது 1412 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உருவானது இது. 1965ஆம் ஆண்டில் 20க்கும் குறைவான சிங்கங்கள் கொண்டு துவங்கி குஜராத் வனத்துறையால் பாதுகாக்கப்பட்டது. 1924ஆம் ஆண்டு கிர் காட்டில் 680 சிங்கங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் 300 இளம் சிங்கங்கள் இருந்தன. இதை தவிர கிர் காட்டில் பன்றிகள், புள்ளிமான்கள், கடமான், சிறுமான், மலைப்பாம்புகள், முதலைகள், காட்டு மாடுகள் போன்ற பலவிதமான காட்டு விலங்குகள் நிறைந்த ஒரு சமதள காடாக இந்த பிரதேசம் இருந்திருக்கிறது. சிங்கங்கள் பொதுவாக 15 முதல் 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது. ஆண் சிங்கங்கள் சராசரியாக 14 வருடங்களும், பெண் சிங்கங்கள் 18 முதல் 20 வயது வரையும் உயிர் வாழ்கின்றன. ஆண் சிங்கத்திற்கு தலை மற்றும் கழுத்தை சுற்றி அடர்த்தியான பிடரி மயிர் இருக்கும். அதனால்தான் ஆண் சிங்கத்தை நாம் ஆளுமையின் அடையாளமாக கொண்டாடுகிறோம். நமது அசோக தூணில் 4 ஆண் சிங்கங்கள் தான் கம்பீரமாக காட்சி தருகின்றன. பொன் கலந்த மஞ்சள் நிறத்தில் காணப்படும் சிங்கம் பான்த்ரோலியோ என்ற விலங்கியல் பெயரால் அழைக்கப்படுகிறது. சிங்கத்தின் பிடரி மயிருக்கு சிகை என்று பெயர். இதனுடைய பெயரை வைத்தே அது சிங்கம் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் அஞ்சாசனம், அரிமா, அரசர் சின்னம், அருகு, ஆளி, ஐவாய் விலங்கு, ஐயானனம், கடுமான், காட்டரசன், கண்பீரவம், கராளி, கொடும்புலி, கோண்மா, கோவிலங்கு, கோளளி சிம்மம், சீயம், தீத்த பிஸ்கலம், தெரிமா, நாகாயிரம்பாரி, நட்கை, பொங்கடி, மடங்கல், மரப்புலி, மாப்புலி, முன்னம், வட்புலி, வயப்புலி, வயப்போத்து, வயமா, வன்மான், வாளரி, விலங்கரசு, விலங்கரசன், விலங்கேந்திரன், ஆளளி, ஏறு என 35 பெயர்களால் சிங்கம் தமிழில் அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயர் பட்டியல் தமிழ்நாட்டில் இந்த சிங்கம் அதிக அளவில் முன்னாளில் வாழ்ந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. பெண் சிங்கம் பெட்டை என்றும் சிங்கத்தினுடைய குட்டி குருணை என்றும் அழைக்கப்பட்டதாக இலக்கியத்தில் பதிவுகள் காணப்படுகின்றன. சிங்கம் குட்டி போட்டு பால் கொடுக்கும் பாலூட்டி வகையை சார்ந்த ஒரு விலங்கு. ஆண் சிங்கம் கிட்டத்தட்ட 190 கிலோ வரை எடையில் இருக்கும். பெண் சிங்கமோ 130 முதல் 140 கிலோ வரை இருக்கும். பூனை குடும்பத்தை சார்ந்த இந்த சிங்கம் அடர்ந்த காடுகளை விரும்பாமல் இலையுதிர் காடுகளையே பெரும்பாலும் விரும்புகிறது. சிங்கத்தினுடைய கர்ஜனை சுமார் 5 கிலோமீட்டரிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரம் வரை ஒலிக்கும் என்கிறார்கள். சிங்கங்கள் குழுவாக வாழும் தன்மை கொண்ட ஒரு விலங்கு. ஒரு குழுவில் 30 சிங்கங்கள் வரை இருக்கலாம். ஒரு குழுவில் உள்ள பெண் சிங்கம் வேறு ஒரு குழுவில் உள்ள ஆண் சிங்கத்தை பிடித்துவிட்டால் தன்னால் கவரப்பட்ட அந்த ஆண் சிங்கத்தை தன் குழுவிற்கே அழைத்து வரும். அப்படி வரக்கூடிய சிங்கம் வீரம் நிறைந்த பலசாலியாக இருந்தால் இந்த குழுவில் உள்ள ஆண் சிங்கங்கள் எதுவும் செய்யாது. பிடிக்கவில்லை என்றால் சண்டை போடும்.
வெற்றி பெறும் சிங்கம் அந்த குழுவில் இருக்கும், மற்ற சிங்கம் வெளியேறிவிடும். என்ன இருந்தாலும் பெண் சிங்கத்திற்கு பிடித்து விட்டது என்றால் அது தன் இணையான ஆண் சிங்கத்தை விடுவதே இல்லை. ஒரு பெண் சிங்கம் தன்னுடைய இணையை வலிமையும் திறமையும் பிடரிமயிர் தோற்றத்தையும் வைத்தே தேர்வு செய்கிறது. காடுகளை பாதுகாப்போம், கனிவாய் வாழ்வோம். அழகிய காடுகள், அதை அலங்கரிக்கும் விலங்குகள், இன்னும் எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்.